ஹலோ இன்னோவேட்டர்ஸ். குமரிக்கண்டம் உண்மையா? பண்டைய தமிழ் நிலம் கடலில் மூழ்கியதா? சங்க இலக்கியம் என்ன சொல்கிறது? முதலில் ஒரு கிளியர் ஃபேக்ட். குமரிக்கண்டம் என்பது அட்லாண்டிஸ் போல ஒரு முழு கண்டம் என்று நிரூபிக்கும் சயின்டிஃபிக் ஆதாரம் இல்லை. ஆனால் பண்டைய தமிழ் நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கின என்பதற்கு இலக்கிய ஆதாரங்கள் உள்ளன. இந்த கருத்து எங்கிருந்து வந்தது? குமாரி கண்டம் மற்றும் சங்க இலக்கிய குறிப்புகள். சங்க இலக்கியங்களில் பண்டைய பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த நிலங்கள் கடனால் அழைக்கப்பட்டதாக பல இடங்களில் சொல்லப்படுகிறது. அந்த பாடல்களில் பல நகரங்கள், பல ஆறுகள், பல நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கியதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் புதிய நிலங்களுக்கு இடம்பெயர்ந்ததாகவும் சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இங்கே ஒரு முக்கியமான விளக்கம். ஒரே நாளில் ஒரு பெரிய கண்டம் முழுவதும் மூழ்கியது என்று சங்க இலக்கியம் எங்கும் சொல்லவில்லை. ஆனால் நீண்ட காலத்தில் கடல் மட்டம் உயர்ந்து கரையோர நிலங்கள் மெதுவாக மூழ்கின என்பது நியாயமான விளக்கம். அறிவியல் என்ன சொல்கிறது? ஐஸ் ஏஜ் முடிந்த பிறகு உலகம் முழுவதும் கடல் மட்டம் உயர்ந்தது. அதன் தாக்கம் இந்தியாவின் தெற்கு கரையோரங்களிலும் நில இழப்புகளை ஏற்படுத்தியது என்று புவியியல் அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது.